நபார்டு வங்கியின் திட்டம் மூலம் உயர்நிலைப் பள்ளிகளுக்கு, மேல்நிலைப் பள்ளிகளுக்கு புதிய கட்டிடம், ஆரம்ப பள்ளிகளுக்கு புதிய கட்டிடம், புதுப்பாளையம் பேரூராட்சியில் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிய கட்டிடம், புதுப்பாளையம் பேரூராட்சியில் அந்த 2.0 என்ற ஒரு திட்டத்தின் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. பேரூராட்சியிலேயே தகன எரிவாயு மேடை செயல்படுத்திய ஒரே பேரூராட்சி நம்முடைய புதுப்பாளையம் பேரூராட்சி. சமீபத்தில் கூட மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் 4.5 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் பேரூராட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு வேலை சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தெருக்களிலும் சிமெண்ட் சாலை, தார் சாலை அந்த பேரூராட்சியில் போடப்பட்டுள்ளது. செய்யாற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளது. நம்முடைய மாவட்டத்திலே எங்கும் இல்லாத அளவுக்கு 51 ஏரிகள் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார். தடுப்பணைகள் கொடுத்திருக்கிறார். பாடகம் சீட்டம்பட்டு வனத்துறைக்கு சொந்தமான சாலையை வனத்துறை அனுமதி பெற்று அதை ஜல்லி சாலையாக அமைத்து கொடுத்திருக்கிறோம். மக்களின் கோரிக்கை ஏற்று அது விரைவில் தார் சாலையாக மாற்றப்படும். புதுப்பாளையத்தில் ஒன்றிய அலுவலகமும், ஜவ்வாது மலையில் கட்டப்படும் ஒன்றிய அலுவலகம் புதிய நவீன வசதியுடன், சொல்லணும்னா லிஃப்ட் வசதியுடன் கட்டப்படும் நம் மாவட்டத்திலேயே முதல் ஒன்றிய அலுவலகம் இது 2 தான். அதிகம் கூட ஆன்மீக தலமான கோயில் மாதிமங்கலம் பருவதமலைக்கு சுமார் 5 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி பணிகள் செய்வதற்கு ஆணை பிறப்பித்தார். 16 வகுப்புகள் கொண்ட கட்டிடங்களும் அந்த லாடவரம் ஊராட்சிக்கு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக நம்முடைய கழக தலைவர் அவர்கள் எனக்கு மீண்டும் ஒரு 2வது முறையாக கழக வேட்பாளராக வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். இதை பொதுமக்கள் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் மீண்டும் இந்த விட்டு போன பணிகளை தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்திலேயே முதன்மை தொகுதியாக இதை மாற்றுவேன். இதற்கு பொதுமக்களும் கழகத் தோழர்களும் மீண்டும் எனக்கு வழங்கிய நம்முடைய சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் முத்திரையிட்டு என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.